இந்த மாதிரி குட் லக் நமக்கு வருதுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் ஜீவராசிகள் மூலமா இறைவன் நமக்கு உணர்த்துவார்? இவ்வளோ வீடு, ஒரு தெருவில் ஒரு 100 வீடு இருக்குப்பா, ஒரு வீட்டில் தெருவில் 100 வீடு இருக்குது. இவ்வளோ வீடு விட்டு அந்த ஜீவராசி உங்கள் வீட்டுக்கு மட்டும் ஏன் வரணும்? இந்த 5மே சரியாக வீட்டுக்குள்ளே வருதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணமாவோ சொத்தாவோ உங்களோட கோர்ட்டில் கேஸ் முடிகிறதோ, இல்லை உங்களுக்கு விற்காத சொத்து விற்கிறதோ, இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு வரம் வர்றதோ, நல்ல வரம் வந்தால் வரம் மூலியமாகவும் ஒரு வசதி உங்களுக்கு முக்கியமான ஒரு 5 விஷயம் இது. அப்புறம் இந்த 5மே பார்த்திங்கன்னா சிட்டியில் இருந்தாலும் இருக்கலாம் சரி, அவுட்டரில் இருந்தாலும் சரி, இந்த 5மே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சு, இல்லை நீங்கள் இருக்கும்போதே வந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு எச்சரிக்கை கொடுக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி குட் லக் நமக்கு வருதுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் ஜீவராசிகள் மூலமா இறைவன் நமக்கு உணர்த்துவார்? கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வன்றது பார்த்தீங்கன்னா, நான் இது மதம் பற்றி பேசலை, கிறிஸ்தவர் ஹிந்து முஸ்லீம்ன்ற விஷயத்துக்கு வரல. பொதுவாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நம்மளுக்கு ஒரு தெய்வம், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, இதான்ப்பா தம்பி வச்சுக்கோன்னு யாரும் கை மூலியமாக கையில் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? யோகன்றது தான் உன்னோட வளர்ச்சியே. அது ஒரு மனுஷ ரூபத்துலேயும் வரலாம், தெய்வ ரூபத்துலேயும் வரலாம், விரோதி மூலியமாகவும் வரலாம், துரோகி மூலியமாகவும் வரலாம். புரியுதுங்களா? எதிரி மூலியமாகவும் வரலாம், ஜீவராசி மூலியமாகவும் நம்மளுக்கு யோகம் வரலாம். ஏன்னா நம்ம யாருமே சாதாரண விஷயமா ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னா போது மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. அதே வகையில் செஞ்சது அந்த ஜீவராசிகளும். இன்னும் இது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஐயோ நம்மளுக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்க அவசியம் தேவை. இவ்வளோ வீடு, ஒரு தெருவில் ஒரு 100 வீடு இருக்குப்பா, ஒரு வீட்டில் தெருவில் 100 வீடு இருக்குது. இவ்வளோ வீடு விட்டு அந்த ஜீவராசி உங்கள் வீட்டுக்கு மட்டும் ஏன் வரணும்? வீடு லாக் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளவும் பண்ணி வீட்டுக்குள்ளே வருதுன்னா, ஸோ வீட்டுக்குள்ளே வரணுன்ற விதி எதுக்கு? உன் வீட்டில் அது பயன்படுத்துறியோன்னு பயப்படுறியோ, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வீட்டுக்குள்ளே வரணுன்ற விதி இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளே காலை வைக்குது. இது தான் குறிக்கும். ஏன்னா எவ்வளோ வீடு இருக்கு, 4 வீடு தண்ணி வந்திருக்குமே, அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டிய தனியாக போகல. இப்போ புரியுதுங்களா? இதான் விஷயம். ஸோ இதில் இந்த மாதிரி யோகன்ற விஷயத்தில் மனுஷன் ரூபத்தில் வருதுன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா ஜீவராசி ரூபத்தில் வரும். அதில் முக்கியமான ஒரு 5 ஜீவனும் நம்ம சொல்லலாம். பொதுவாக சிட்டியாக இருந்தாலும் சரி, அவுட்டராக இருந்தாலும் சரி, இந்த 5மே சரியாக வீட்டுக்குள்ளே வருதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணமாவோ சொத்தாவோ, உங்களோட கோர்ட்டில் கேஸ் முடிகிறதோ, இல்லை உங்களுக்கு விற்காத சொத்து விற்கிறதோ, இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு வரம் வர்றதோ, நல்ல வரம் வந்தால் வரம் மூலியமாகவும் ஒரு வசதி உங்களுக்கு வாய்ப்பு வரும். ஸோ வசதி வாய்ப்பு பணம் வந்தால் தான் வசதி வாய்ப்புன்னு கிடையாது. நமக்கு நல்ல ஒரு நண்பர்கள் வந்தால் கூட வசதி வாய்ப்பு தான். நம்ம நடக்கக்கூடாத ஒரு விஷயம், ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு இருக்க விஷயம் முடிஞ்சாலுமே அதோட சிம்டம்ஸ் ஜீவராசி மூலியமாக நம்மளுக்கு முன்னாடி உணர்த்தும். இது ஒன்று நடக்க போகுது, இது வீட்டுக்குள்ளே வருது, இது நடக்க போகுதுன்ற மாதிரி. நம்ம அதை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்ன உயிரினம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசு மாடுன்றோம் இல்லையா? பசு மாடு வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதா கெட்டதானா 100% வீட்டில் நல்லது. இப்போ அந்த கர்ப்பப்பிரசவம் பண்ணும்போது ஏற்றுறது அது வேறு. அது நம்மளாக கூப்பிட்டு வர்றது, அது வாலண்டியாக கூப்பிட்டு வர்றது அது வேறு. அது அவனுக்கு காசு கொடுத்து நம்ம உள்ளே வர வைக்கிறோம், அது வேஸ்ட்னு சொல்ல வரல. அது ஐதீகம், அது பார்த்தீங்கன்னா தனி, அதாவது பரிகாரம். இது பார்த்தீங்கன்னா தற்செயலாக வீட்டுக்குள்ளே வர்றது. ஸோ பசுமாடுன்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அணில். எப்படி அணில் பால்கனியில் ஓடுறது, நல்லா பாருங்கள், பால்கனியில் போவோம், வயரில் போவோம், கம்பியில் போவோம், செடியில் இருக்கும். ஆனால் சீக்கிரத்தில் வீட்டுக்குள்ளே வசிக்காது. மொட்டை மாடியில் கூட சுத்தம், காம்பவுண்ட் வழியாக போயிடும். ஆனால் வீட்டுக்குள்ளே ஹால் வழியாகவும் பெட்ரூமுக்கு ஹாலுக்கும் சீக்கிரத்தில் வராது. அப்படியே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கூடும் கட்டாது. அப்படி கூடும் கட்டுது, அந்த அணில் உங்கள் வீட்டுக்குள்ளே வசிக்க ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு அணிலோட சிம்டம்ஸ் உள்ளே வந்துருச்சுனாலே அதுவும் உங்களை வசதியை தான் குறிக்கும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தரன்ற ஒரு விஷயம். ஆந்தை பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் நம்ம வீட்டில் வராது. ஆந்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் தான் யோகம்னு கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே சீக்கிரத்தில் வராது. உங்களோட வீட்டோட ரூம் மேலேயோ, இல்லை மொட்டை மாடியிலோ, தண்ணி டேங்காண்டியோ, இல்லை நீங்கள் துணி போடுற இடத்துலையோ, இல்லை செடியாண்டியோ அது கூடு கட்டாது. அப்படியும் கூடு கட்டிடுச்சு மொட்டை மாடியில், இல்லை வீட்டுக்குள்ளே வருது, இல்லை ஒரு தடவை 2-3 தடவை வந்துட்டு போகுதுன்னு நீங்கள் நினச்சாலுமே வந்தாலுமே இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இழுத்து போயிட்டுருக்க விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம்.
ஏன்னா இதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் தரையில் உட்காராது. இந்த உயிரினெல்லாம் வந்து சீக்கிரத்தில் தரையில் உட்காராது. மனுஷன் இருக்கிற இடம் லக்ஷ்மிக்கு வாகனமே ஆந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யோகத்தை குறிக்கிற ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த ஆந்தைன்ற 3. 4வது பார்த்திங்கன்னா கருடன்னு சொல்லுவாங்க. கருடன்ன்றது பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி. எப்படின்னா சிங்கத்துக்கு எப்படி இறை வேணுமோ அப்போ தான் வேட்டையாடும். மற்ற நேரத்துலாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பார் தலைவர். அந்த மாதிரி அவருக்கு அந்த அதோட உணவு வேணும்னா மட்டும்தான் மேலேருந்து கீழே இறங்கும். அப்போ உணவு வேணும்னா அது மேலேருந்து கீழே இறங்குதுன்னா உன் வீட்டில் உட்காரன்ற அவசியம் அது கிடையாது. அப்போ ஏன்னா எவ்வளோ உயரத்தில் அது பறக்கிற ஒரு பொருள், புரியுதுங்களா? காக்கா கிடையாது 20 அடியில் பறக்கிறதுக்கு, இது கழுகு இது. ஸோ சீக்கிரத்தில் கருடன் கீழே இறங்காது. அப்படி இறங்கி அவங்க வீட்டில் உட்காந்துச்சு அது கத்துனாலோ இல்லை கூச்சல் போட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இறங்கிட்டு அப்படி ஏறினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் தண்ணியோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணாலும் சரி, அது நல்லதை குறிக்கும். பயப்பட அவசியம் கிடையாது. 4, இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குருவின்னு சொல்லுவாங்க, சிட்டுக்குருவி. ஆனால் இப்போ குருவின்ற ஒரு இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. அது குறைஞ்ச காரணமே வேறு ரீசன். அது நம்ம மீடியாவை பற்றியோ சோசியல் மீடியாவை பற்றி நம்ம பேச தேவையில்ல. சிட்டுக்குருவின்ற விஷயம் வந்து சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் பார்த்திங்கன்னா வெளியிலையோ மொட்டை மாடியிலலாம் பார்த்திங்கன்னா கூடு கட்டும், பால்கனிலையும் கூடு கட்டும். புறா கூடு கட்டுறது கூடாது. ஆனால் இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், சிட்டுக்குருவி 100% கூடு கட்டினா நல்லதா கெட்டதானா நல்லது. பயப்பட அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் வருது இல்லை ஹால் வழியாக வருது, சில வீட்டிலாம் பாருங்கள் அப்படியே வாசலில் உட்காந்து கொஞ்சம் உள்ளேருந்து சாப்பிட வந்துடும், ஹால் வரையும் வந்துடும். நானே உணர்ந்திருக்கேன், நான் கண் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்துன்னா அதுவுமே உங்களுக்கு நல்லது தான் குறிக்கிது, கெட்டதை குறிக்காது. ஸோ இது முக்கியமான ஒரு 5 விஷயம் இது. புரியுது? இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருந்தாலும் இருக்கலாம் சரி, அவுட்டரில் இருந்தாலும் சரி, இந்த 5மே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சு இல்லை நீங்கள் இருக்கும்போதே வந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு எச்சரிக்கை கொடுக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரணுன்னா முதல்ல வந்து உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும்னு நிறைய வீடில் சொல்லுவோம். அதே மாதிரி வீடும் சுத்தமாக இருக்கணும். ஒரு லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வரணுன்னா நம்மளோட எண்ணமும் நம்ம இருக்கிற வசிக்க வேண்டிய வீடும் மங்களகரமாக இருக்கணும், வர்க்கத்தாக இருக்கணும். வீட்டில் சாப்பாடு கோயில் எச்சர் பாத்திரம் போடுறது இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் வீடு நல்லா வாசல்லேருந்து என்ன சொல்கிறது நிலவாசல்லேருந்து வாசல் ரோடுலேருந்து எல்லாமே சுத்தபத்தமாக வச்சாதான் இந்த ஜீவராசியே முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். புரியுதுங்களா? வீடு ஒரு தோரணத்துலேயோ நீங்கள் ஒரு தோரணத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஜீவராசியில் எறும்பு தான் அதிகமாக வரும். நான் சொன்னது 5மே வராது, எறும்பு தான் வரும். ஸோ வீடை முடிஞ்சளவுக்கு சுத்தபத்தமாக வைங்க, நடக்க வேண்டியது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நல்ல ஒரு தகவல், ஒரு நல்ல குட் லக், ஒரு லக்கு அதிர்ஷ்டம் இல்லம் தேடி வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு அறிகுறிகளாக காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்பான தகவல் பாய், நன்றி. நன்றிம்மா.